எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 3, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரைடே க்ளோசிங்ல மார்க்கெட் வந்து 1% மேல பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. இன்ட்ராடே ஹையா 26,340 வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு. அங்க இருந்து ஒரு 12 பாயிண்ட் கம்மியா வந்து 26,320 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அக்ராஸ் செக்டர்ஸ் பாசிட்டிவ் மூமெண்டம் தான் இருந்தது, எஃப்எம்சிஜி தவிர்த்து. ஸோ எல்லா சைடுமே வந்து ஏர்னிங்ஸ் growth வந்து இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நிப்டி 50 இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அடுத்த ஒரு 10 டேஸ்ல வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து முறையா வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வருஷத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனியா ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஆப்டிமிசமை கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரிசல்ட்ஸ் வந்து இன்லைனா வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து ரேலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ரிசல்ட்ஸ்ல வந்து ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் ஓவராலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து கோல்டு வந்து 4300 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கு. இந்தியால கிராமுக்கு 60 ரூபா வந்து குறைஞ்சி 12,520 ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இந்தியால போன வாரம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அமெரிக்கால நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 2% கிட்ட வந்து கரெக்டா இருக்கு. ஸோ அங்க வந்து இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஹாலிடேனால பெருசா வந்து ட்ரேட் வால்யூம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல தான் யூஎஸோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அமெரிக்கால இருக்கிற ஃபெட் வந்து எத்தனை ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், கோல்டோட டைரக்ஷனா இருக்கட்டும், அது வந்து நமக்கு தெரியும். மேக்சிமம் 2 கட்டு வந்து எதிர்பார்க்கறாங்க, இல்லைன்னா ஒரு கட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த வரை எத்தனை கட்டு இருக்கும், அது எந்த டைம் பீரியட்ல நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன் வந்து நமக்கு தெரியும். அடுத்து ஃப்ரைடே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எஃப்ஐஸ் வந்து பையிங் சைடு வந்திருக்காங்க. பெருசா வந்து பை பண்ணல, கொஞ்சம் ஒரு 290 கோடி அப்படிங்கிற நெட் பையரா வந்து இருந்திருக்காங்க. அதே சமயத்துல டிஐஎஸ் வந்து 677 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து ரூபா பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 90 ரூபாயை வந்து பிரேக் பண்ணிருக்கு. 90.01 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து டாலருக்கு எதிராக வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் 3.3 பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 697 பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இருக்கு. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி 700 பில்லியன் டாலர் கிட்ட இருந்தது. அங்கிருந்து குறைஞ்சி 680 பில்லியன் டாலர் கிட்ட வந்திருந்தது. ஆனா இப்போ திரும்ப வந்து அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல ஒரு ரிவைவல் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி 2026 ப்ரீஷியஸ் மெட்டல்ஸும் வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோல்டும் சரி, சில்வரும் சரி. அதுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ரேட் கட் ஆப்டிமிசம். அது மட்டும் இல்லாம குளோபலா ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டீமீன் ஆயிட்டே இருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான வார் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து வெனிசுலா மேல வேற வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா 2025ல மார்க்கெட்டோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது லோவரா இருந்தது கடைசி ஒரு 2-3 வருஷத்துல. ஸோ அதனால ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உள்ள வர பணம் அப்படிங்கிறது 2025ல முறையா குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன்ல இருந்து சைக்கிளுக்கு வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அது 2025ல குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025ல ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 6% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்திருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி 2-3 வருஷமா அதோட ரன் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா 20% கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் 6% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இன்னமும் வெயிட் பண்ணலாம். உடனே வந்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுக்குள்ள குதிக்கணும்னு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு எஸ்ஐபி அமௌண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து வேல்யூவேஷன்ஸ் ரீசனபிளா இருக்கு. ஆனா ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த டைம்லயும் வந்து ஸ்மால் கேப்ல பல்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கம்பேர் டு ஸ்மால் கேப் இந்த 2026ல லார்ஜ் கேப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கல்ல அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செக்டார் வைஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டார். நேத்து வீடியோல 4 வீலர் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி டெவலப் பண்ணுவது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு 2 வீலர் சேல்ஸ் டேட்டா வந்து வந்திருக்கு. ஸோ அக்ராஸ்
கம்பெனிஸ் வந்து டூ வீலர்ஸ் சேல்ஸ் வந்து டிசம்பர்ல நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுலயும் ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து 43% வந்து இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா 54% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து நடந்திருக்கு. ஆனால் பஜாஜ் ஆட்டோ வந்து வெறும் 4% க்ரோத் வந்து கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட சேல்ஸ் வந்து ஃபிளாட்டா இருந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ல கொஞ்சம் வந்து பஜாஜ் ஆட்டோ கெயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார் சேல்ஸ்ல 2025ல அதிகமா சேல் ஆன கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது மாருதியோட டிசைர் மாடலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பேங்க் செக்டர்ல என்ன அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிப்டி பேங்க்குமே இப்ப கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. 60,000 பாயிண்ட்டுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வர்ற பேங்கோட அப்டேட் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு. எல்லா பேங்க்ஸுமே மோஸ்ட்லி டபுள் டிஜிட் க்ரோத் வந்து காட்டியிருக்காங்க. ஆனா கிரெடிட் க்ரோத் வந்து அதிகமா இருக்கு டெபாசிட் க்ரோத்தை விட. ஸோ அதனால லோ காஸ்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேங்க்குக்கு வர டெபாசிட்ஸை விட பேங்க்ஸ் அதிகமா கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க வெளியே தான் வந்து கடன் வாங்கி பேங்க் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடன் கொடுக்குற அந்த வட்டி விகிதத்தை பேங்க்ஸ் வந்து குறைச்சிட்டே இருந்தாங்க. அப்படி குறைக்கும் போது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல வரும். அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க டெபாசிட்க்கு கொடுக்குற ரேட்டை வந்து கட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி டெபாசிட் வர அந்த இன்ஃப்ளோ அப்படிங்கிறது க்ரோத் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால பேங்க்ஸ்னால அந்த டெபாசிட் ரேட் கட்டை வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்டே வந்து ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. பிபிஎஃப், அப்புறம் சுகன்யா சம்ருத்தி, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்ல வந்து 7-8% கவர்மெண்டே வந்து ரிட்டர்ன் கொடுக்குது. அப்படிங்கிறப்ப அது கூட கம்மியா வந்து டெபாசிட் ரேட் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து பணம் போட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த டெபாசிட் ரேட் கட்ட பேங்க்ஸ்னால வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பவர் செக்டர் 2025ல பெருசா வந்து பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போ ஒரு ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல நேச்சுரல் கேஸும் சரி பவரும் சரி டிமாண்ட் வந்து ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து அந்த டைம்ல வந்து ஆஃப் டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோக்கல் டொமஸ்டிக் மார்க்கெட்ல சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது வந்து நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டுக்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நேச்சுரல் கேஸ் செக்டர்ல நான் ஃபாலோ பண்ற 2 ஸ்டாக் வந்து ஒன்னு கெயில், இன்னொன்று வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ இதுல வந்து இப்போதைக்கு கரண்டா நான் வந்து கெயில தான் வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். அதுல வந்து ஒரு ஃபால் வந்து ரீசெண்டா நடந்திருந்தது. ஸோ அந்த டைம்ல அக்குமுலேட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து அப்பப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ற ஸ்டாக். இப்போ வந்து கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் அங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றேன். அடுத்து பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அங்க என்டிபிசி வந்து இப்போ ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் நான் என்டிபிசியில பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். இந்த 3 ஸ்டாக்குமே டிவிடெண்டும் வந்து ஓரளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அக்குமுலேட் பண்ணிருக்கேன். அடுத்து இந்த எஃப்எம்சிஜி செக்டர்ல டிமாண்ட் க்ரோத் அப்படிங்கிறது கடந்த 3 மாசமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி 2.0 ரேட் கட்டுக்கு அப்புறம் எப்படி ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு டிமாண்ட் க்ரோத் வந்து இருந்ததோ அது எஃப்எம்சிஜி செக்டர்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேரிகோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த Q3ல எங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து 20%க்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் வரும்போது தான் மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட க்ரோத் எப்படி இருக்கு, அவங்க ப்ராஃபிட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து இன்னொரு செக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டெலிகாம் செக்டர். இந்தியாவிலேயே வந்து ஒரு டியோபோலி பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு இண்டஸ்ட்ரியா வந்து அது இருக்கு. ஏர்டெல், ஜியோ இவங்க 2 பேர் தான் வந்து காம்படிஷன்ல இருக்காங்க. மற்ற யாருமே காம்படிஷன்ல இல்ல. இப்போ அந்த செக்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கேலண்டர் இயர் 25 முடிஞ்ச வருஷத்துல அவங்களோட புது சப்ஸ்கிரைபர் அடிஷன் அப்படிங்கிறது கடந்த 9 வருஷத்துல இல்லாத அளவுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க தைரியமா 2026ல அவங்களோட டேரிஃபை வந்து ஹைக் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வந்து ஹைக் அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கவர்மெண்ட் வந்து இசிஎம்எஸ் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல கம்பெனிஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இம்போர்ட்டோட பில்லுல வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து குறைச்சி டொமஸ்டிக்ல ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதுல வந்து இந்த ஸ்கீம் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதுல 41,863 கோடியை வந்து கவர்மெண்ட் இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கு. இதுல பெனிஃபிட் ஆக போற கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் மதர்சன், அதுக்கப்புறம் வந்து ஃபாக்ஸ்கான். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இதனால பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது டிசம்பர்ல கொஞ்சம்
கம்மியா இருக்கு 55 அப்படிங்கிற லெவல்ல. இது கடந்த 2 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கம்மியான ஒரு growth வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து இருக்கு. அடுத்தது நேத்து வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல ஒரு சில அப்டேட் இருக்கு. நேத்து வீடியோல வந்து இந்த SQR பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ல ஒரு மெர்ஜர் வந்து நடந்திருந்தது. தேவயானி இன்டர்நேஷனலும் வந்து அதுக்கப்புறம் சாப்ரி ஃபுட்ஸும் வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மெர்ஜர் வந்து தேவயானி இன்டர்நேஷனலுக்கு லாங் டேர்ம்ல பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட்னால ஃப்ரைடேவே வந்து தேவயானி ஷேர்ஸ் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டார்டிங்ல ஒரு 7% அப் ஆகி அதுக்கப்புறம் ஃபிளாட்டா முடிஞ்சிருச்சு. இந்த கம்பெனி பத்தி நான் பெருசா படிச்சது இல்லை. பட் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணணும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நோட்டிஃபை பண்றேன். அடுத்து ஐடிசி கடந்த ஒரு 2 நாளா பயங்கரமா பரபரப்பா பேசப்பட்டிருக்க ஒரு ஷேரா இருக்கு. இப்போ எல்லா புரோக்கரேஜஸ்மே வந்து அந்த ஷேரை வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஷேர் டார்கெட்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சோலார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து கடந்த ஒரு வருஷமா வந்து திரும்ப ஒரு ப்ரெஷர்ல போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அந்த சோலார் பேனல் மேக்கர்ஸ் மேல வந்து ஒரு ப்ரெஷரை போட்டிருக்கு. ஸோ சில்வர் அதுல அதிகமா யூஸ் பண்றதுனால சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த பேனல் மேக்கர்ஸ் வந்து அந்த பிவி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்து அந்த செக்டாரே வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்னு, பஃபட் வந்து அபிஷியலா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இனிமே பர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிறது கிரெக் கேபிள் அப்படிங்கிற அந்த புது சிஇஓட கண்ட்ரோல்ல தான் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பெர்க்ஷயர் ஹாத்வே கம்பெனி வந்து 100 வருஷத்துக்கு இன்னும் வந்து எல்லா காம்படிட்டர்ஸையும் தாண்டி வந்து இந்த பிசினஸ் ரன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் வந்து அவரே இந்த இன்வெஸ்டிங் செக்டார்லேருந்தே நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல இவி மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு. டெஸ்லா தான் வந்து டாப் இவி மேக்கரா வந்து இருந்தாங்க குளோபல் லெவல்ல. ஆனா இந்த 2025ல அவங்க சேல்ஸ்ங்கிறது 8.6% வந்து கம்மியா இருக்கு. போன 2024 அவங்களோட சேல்ஸ் வந்து ஃபால் ஆயிருந்தது. ஸோ இப்போ 2 வருஷமா அவங்களோட சேல்ஸ் ஃபால் ஆகுறதுனால அவங்களோட காம்படிட்டரான சைனாவை சேர்ந்த பிஒய்டி வந்து நம்பர் 1 இவி மேக்கரா வந்து உருவாயிருக்காங்க. அதே மாதிரி இந்த எலான் மஸ்கோட ட்விட்டர்ல வந்து ஒரு பிரச்சனை இந்தியாவில போயிட்டு இருந்தது. அந்த ட்விட்டரோட ஏஐ வெர்ஷனான அந்த குரூப் வந்து ஒரு சில அபியூசிவ் கண்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ ட்விட்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, ஒரு 1 வீக்குக்குள்ள இதுக்கான என்ன வந்து சொல்யூஷன் இருக்கு, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2025ல இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் குளோபல் லெவல்ல அமெரிக்கா, சைனா இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆயிருந்தது. ஆனா இந்தியால இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்னால இந்த ரேலியை வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செபி வந்து இந்த ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத 2022ல வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால இந்த மாதிரியான வெளிநாட்டு சந்தைகளில் வந்து அவங்களோட எக்ஸ்போஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நான் வந்து பர்சனலா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நான் வந்து வெஸ்டர் ஆப்ல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸ்டடி பண்ணிட்டு குளோபல் இன்வெஸ்டிங்ல உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.